எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எந்த விதமான தயக்கமும் இல்லாம நேரடியா தமிழ் இலக்கியத்தோட ஒரு மாபெரும் பொக்கிஷமான மணிமேகலை காப்பியத்துக்குள்ள நுழைய போறோம். இது சும்மா ஒரு சாதாரண கதை கிடையாதுங்க. பல நூற்றாண்டுகளா மக்களை கட்டி போட்ட ஒரு கிளாசிக். இந்த விளக்க உரையில் நம்ம பார்க்க போற கதையோட ஆழமும் நம்ப முடியாத திருப்பங்களும் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்பட வைக்கும். தயாரா? கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அமைதியை மட்டுமே தேடி போற ஒரு துறவி மேல அதிகாரமும் செல்வமும் கொடிகட்டி பறக்கிற ஒரு இளவரசனுக்கு வெறித்தனமான காதல் வந்தா என்ன நடக்கும்? நினைக்கும் போதே பரபரப்பா இருக்குல்ல? இந்த ஒரு எதிர்பாராத முரண்பாடு தான் இந்த கதையோட மையப்புள்ளி. இதுல இருந்து அந்த துறவி எப்படி தப்பிக்க போறாங்கங்கிறத நாம இன்னைக்கு அலச போறோம். ஆனா கதைக்குள்ள முழுசா இறங்கறதுக்கு முன்னாடி இதோட பின்னணியை நாம தெரிஞ்சுக்கணும். ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு சரியா? அதாவது தமிழ் இலக்கியத்தோட 5 மிகப்பெரிய காவியங்கள். அதுல சிலப்பதிகாரத்துக்கு அடுத்தபடியா ரொம்ப முக்கியமான ஒரு தனித்துவமான இடத்துல இருக்கிறது தான் இந்த மணிமேகலை. வெறும் கதையா இல்லாம மனித உணர்வுகளையும் தத்துவங்களையும் இது ரொம்ப ஆழமா பேசுது. இத மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா கதையோட தீவிரத்தை உங்களால நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போ அவங்களோட பின்னணிய பத்தி பாப்போம். பகுதி 1, ஒரு துறவியின் நோக்கங்கள் மற்றும் அமைதியான பாதை. மணிமேகலையோட பின்னணியில ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு முரண்பாடு இருக்கு. இவங்க யார் தெரியுமா? தமிழர்களோட புகழ்பெற்ற காவியமான சிலப்பதிகாரத்தோட நாயகன் கோவலன் மற்றும் கலைத்தாய் மாதவியோட பொண்ணு. இவ்ளோ பெரிய பிரபலமான குடும்ப பின்னணி இருந்தும் அவங்க தேர்ந்தெடுத்த பாதை என்னவோ ரொம்பவே சிம்பிள். ஆடம்பரமான உலக வாழ்க்கையை விட்டுட்டு தன்னோட அம்மா கூட சேர்ந்து ஒரு பௌத்த மடாலயத்திலே அவங்க வளர ஆரம்பிக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க. யாருடைய கட்டாயமுமே இல்லாம மணிமேகலை முழு மனசோட ஒரு துறவியா வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அமைதியான பயணத்துல அவங்களோட நெருங்கிய தோழி சுதமதியும் இணைஞ்சிக்கிறாங்க. 2 பேருக்கும் ஒரே இலக்கு தான். உலக ஆசைகளெல்லாம் விட்டுட்டு ரொம்பவும் தூய்மையான அமைதியான வாழ்க்கைய வாழணும். தங்களோட எதிர்காலம் இப்படித்தான் இருக்கணுங்கிறதுல இந்த 2 தோழிகளும் ரொம்பவும் தெளிவா இருக்காங்க. ஆனா வாழ்க்கை அவங்க நினைச்ச மாதிரி அவ்ளோ அமைதியா போயிடல. பகுதி 2, தோட்டமும் கோட்டையும், ஒரு எதிர்பாராத பயணம். எல்லாம் ரொம்ப யதார்த்தமா தான் ஆரம்பிக்குது. முதல் படியா ஒரு நாள் மணிமேகலையும் சுதமதியும் இயற்கையை ரசிக்கலான்னு ரொம்ப அழகான ஒரு தோட்டத்துக்கு போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது 2வது படியா அங்க எதிர்பாராத விதமா ஒரு பிரம்மாண்டமான கொஞ்சம் மர்மமான ஒரு கோட்டையை பாக்குறாங்க. இது ஏதோ சாதாரண ஒரு வாக்கிங் மாதிரி தெரிஞ்சாலும் சரியா இந்த இடத்துல தான் அவங்க வாழ்க்கையை தலைகீழா மாறப்போகுது. அமைதியா போயிட்டு இருந்த கதை இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. பகுதி 3, இளவரசனின் வெறி மற்றும் அவனோட அத்துமீறல். நிலைமை எவ்ளோ வேகமா கைமீறி போகுதுன்னு பாருங்களேன். முதல்ல அந்த நாட்டு இளவரசன் இவங்களோட அழக பத்தி கேள்விப்பட்டு மணிமேகலைய பார்க்க ஆசைப்படுறான். ஆனா 2வது படியா தோழி சுதமதி அவனோட கோரிக்கைய முகத்துக்கு நேரா மறுத்துடுறாங்க. அவ ஒரு துறவரத்தை நோக்கி போயிட்டு இருக்கிற பொண்ணு, தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. ஆனா அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு ஆணவம் சும்மா விடுமா? 3வது படியா இளவரசன் எல்லா எல்லைகளையும் மீறி வலுக்கட்டாயமா அந்த கோட்டைக்குள்ள நுழைஞ்சி அவளை பார்க்கறான். இங்கதான் நாம 2 பேரோட மனநிலையையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கணும். ஒரு பக்கம் மணிமேகலை ரொம்பவே உறுதியா இருக்காங்க. அவங்களுக்கு இளவரசனோட விருப்பம் துளியும் தேவையில்லை, துறவரம் மட்டும்தான் அவங்க இலக்கு. ஆனா இன்னொரு பக்கம் இளவரசனை பாருங்க, கொஞ்சம் கூட அவளோட தனிப்பட்ட சுதந்திரத்தை மதிக்காம அத்து மீறி நுழைஞ்சி அவளை பார்த்த உடனே காதல்லையும் விழுந்துடுறான். அவனோட அதிகாரத்துக்கும் ஆசைக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட சொந்த விருப்பம் அவனுக்கு பெருசாவே தெரியல. கதை இப்போ இன்னும் சீரியஸான ஒரு கட்டத்துக்கு போகுது. பகுதி 4, தேவையற்ற பின்தொடரல், அதாவது ஓயாத கண்காணிப்பு. மூல கதையில ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, அவன் அவளை பெண் தொடர தொடங்குகிறான். அதாவது இன்னைக்கு நாம ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். பார்க்க சாதாரண வார்த்தையா இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு இது எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல்னு நினைச்சு பாருங்க. மணிமேகலை எவ்வளோ சொல்லியும் அவன் கேட்கறதா இல்ல. அவங்களோட அமைதியான வாழ்க்கை இப்போ ஒரு தொடர்ச்சியான மன உளைச்சலா மாறிடுச்சு. இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி இதான். எவ்வளோ பெரிய அதிகாரத்துல இருக்கிற, எந்த எல்லைக்கும் போக துணிஞ்ச இந்த விடாப்பிடியான இளவரசன் கிட்ட இருந்து எந்த ஆதரவும் இல்லாத அந்த பொண்ணு எப்படி தப்பிக்க போறா? அவளுக்கு வேற வழியே இல்லையா? இந்த கேள்விக்கான விடதான் இந்த முழு விளக்க உரையோட உச்சக்கட்டமே. வாங்க அந்த திருப்புமுனை என்னன்னு பாப்போம். பகுதி 5, மர்மத்தீவு மற்றும் மாயமாக மறைதல். யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் சட்டுன்னு நடக்குது. எந்த காரணமும் இல்லாம திடீர்னு தோழி சுதமதி மர்மமான முறையில மயக்கமடைஞ்சு விழுந்துடுறாங்க. பதறி போய் என்ன ஏதுன்னு பாக்கறதுக்குள்ள மணிமேகலையும் அதே மாதிரி மர்மமா மயக்கமடைஞ்சிடுறாங்க. இளவரசன் கிட்டேந்து இவங்க தப்பிப்பாங்களா மாட்டாங்களான்னு நாம நகத்தை கடிச்சிட்டு உட்கார்ந்துருக்க, இது உண்மையிலே விவரிக்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான திருப்பம். மயக்கமடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படியே ஒரு கட் பண்ணா மயக்கத்துல இருந்த மணிமேகலை எங்கேயோ ரொம்ப தூரத்துல இருக்கிற மணிப்பல்லவ தீவு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க.
எப்படி இவ்வளோ தூரம் வந்தாங்க, யார் கூட்டிட்டு வந்தா, இது ஏதோ ஒரு மாயச் செயலா? இந்த ஒரு விஷயம் மொத்த கதையும் அப்படியே ஒரு புது உலகத்துக்குள்ள இழுத்துட்டு போகுது. இப்போ மணிமேகலை யாருமே இல்லாத கொஞ்சமும் பழக்கமில்லாத ஒரு மர்மத்தீவுல தனியா முழிச்சு பாக்குறாங்க. நிஜமாவே இந்த தீவு அந்த முரட்டு இளவரசன் கிட்ட இருந்து அவங்கள காப்பாத்த அந்த விமோச்சனமா, இல்ல அவங்கள உலகத்தை விட்டே பிரிச்சு வைக்கிற ஒரு புது சிறையா? அங்க அவங்களுக்கு என்ன காத்துட்டு இருக்கு? இந்த கேள்வியோட தான் இன்னைக்கு நாம இந்த விளக்க உரையை முடிக்க போறோம். இதுக்கு மேல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க நீங்க கண்டிப்பா இந்த காப்பியத்தை படிச்சு பார்க்கணும். இது உங்களை இன்னும் ஆழமான ஒரு தத்துவ பயணத்துக்கு அழைச்சிட்டு போகுங்கிறதுல சந்தேகமே இல்ல. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலோட உங்களை சந்திக்கிறேன்.